பாயில் படுத்தாலும் தூங்கலாம், கட்டிலில் படுத்தாலும் தூங்கத்தான் போகிறோம். 500 வகை உணவுகள் மேசையில் இருந்தாலும் ஒரு ஜான் வயிற்றுக்குத்தான் சாப்பிட முடியும். நாற்காலியில் உட்கார்ந்தாலும் சோஃபாவில் உட்கார்ந்தாலும் செயல் ஒன்றுதான். பிறப்பும் இறப்பும் எல்லா மனிதனுக்கும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் வந்தே தீரும். மரித்த பிறகு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான முடிவுதான். ஆனால் இறப்பை நோக்கிய பயணமான இந்த வாழ்க்கை என்ற படகில் மட்டும் எத்தனை ஆர்ப்பாட்டம் என்றால் அதை அளவிடவே முடியாது. எப்படி பிறரை அசிங்கப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், நான் தான் என்று காட்டிக்கொள்ளலாம் என்று எண்ணி எண்ணி ஆத்துமா செத்த மனிதர்கள்தான் அநேகம் இருக்கிறார்கள். இன்றே தேவனிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள். நான் கோடீஸ்வரி, நீ ஏழை, நீ வாழ்க்கையில் தோற்று போனவள் என்றெல்லாம் பேசி இழிவுபடுத்துவதை இன்றே நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் கண்டிப்பாக அழிவின் பாதையில் நீங்கள் நகருவது உறுதி. அன்று அழுது புலம்பி எந்த பயனும் இல்லை. யாரையும் கீழாக பார்க்காதீர்கள். தேவன் கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை முறையாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை கேவலப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எல்லா ஆட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். இதை மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். தன் சாயலில் படைத்த ஆதாம் ஏவாள் தேவனைப் போல் ஆக வேண்டுமென பேராசை கொண்டதால் மகிமையிலிருந்து கீழே விழுந்தார்கள். அகந்தையில் தன் சகோதரனை கொன்ற காயின் அனாதையாய் அலைந்து திரிந்தான். யோசேப்பை கிணற்றில் போட்ட சகோதரர்கள் சாப்பாட்டிற்காக ஒரு கட்டத்தில் யோசேப்பிடம் கெஞ்சி நின்றார்கள். பலமுள்ளவிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவிகளை தெரிந்து கொள்ளுவார். எச்சரிக்கையாயிருங்கள். மாம்சமான மனிதன் தேவனுக்கு முன்னால் பெருமை பாராட்டவே கூடாது என்று 1 கொரிந்தியர் 1:27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள் சொல்கிறது. என்னை யாருமே வீழ்த்த முடியாது என்று நினைத்து சவால் விட்ட கோலியாத்தை தேவ மகிமையில் நிறைந்திருந்த தாவீது ஒரே ஒரு கூழாங்கல்லினால் வீழ்த்தினான். அகந்தை வேண்டாம். ஆமென்.